ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நாம பார்க்க போகிறது டிராகன் பால் சீசன் 6ல் எபிசோட் 72 மீட் சன் கோகு தி டீமன்ஸ் டாய்லெட். ஸோ ஸ்டார்டிங் சீனில் நம்ம யமச்சா போட்டிக்கு வந்தார் பார்த்தீங்களா. அவர் போட்டிக்கு வந்து அந்த இடத்துல நிற்க அவருக்கு பயங்கரமான ஸ்மெல்லாக இருக்குங்க. அந்த அளவுக்கு கீழே ஆசிடோட தாக்கம் இருக்குது. இப்போ இந்த பக்கம் நம்ம கிளவி இருக்கா பார்த்தீங்களா, அவளுமே வந்து தம்பி இப்பயே இந்த போட்டியில் முடியலனா போயிடு, இல்லைனா உனக்கு வயசும் கம்மியாக இருக்குது, இல்லைனா நீ செத்தே போயிடுவேன், இப்போ கூட இதோட வீரியம் எவ்வளோ இருக்குன்னு நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீட் இருக்குங்க. அந்த இறைச்சி துண்டை தூக்கி அந்த இதில் கீழே போட உடனே அது இந்த கீழே உள்ள ஆசிடில் போய் அப்படியே சுக்கா அப்படியே கரைஞ்சே போயிடுதுங்க. இதை பார்த்தோன்னே சுற்றி உள்ளவங்க எல்லாருமே பயப்பட இப்பயே நீ வெளியில போயிடு தம்பி, உனக்கு வயசுமே ரொம்ப சின்னதா இருக்குன்னு நம்ம கிளவி மறுபடியுமே சொல்ல நம்ம யமச்சா சொல்றாரு, இதெல்லாம் பார்த்து நான் பயப்படுறவங்க கிடையாது, எந்த ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் வீரனும் எதையும் பார்த்து பயப்பட மாட்டான், நான் தைரியமா சண்டை போடுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம யமச்சாவுமே சண்டைக்கு நிக்கதாங்க செய்யறாரு. இப்ப நம்ம கிளவி சொல்றாங்க, ஒரு வழியா 3வது போட்டி ஆரம்பிக்க போது இப்ப 3வது போட்டிக்கு உள்ளவனை கூப்பிட வேண்டிய நேரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மந்திரத்தை ஒண்ணு சொல்றாங்க. இந்த மந்திரம் ஒண்ணு போட சுத்தி உள்ளவங்க எல்லாம் என்னடா மந்திரம் போடுறான்னு ஆச்சரியப்பட அந்த மிருகத்தோட வாய்க்குள்ள ஒரு புகை ஒண்ணு வருதுங்க. இதை பார்த்தோடனே இவங்களுக்கு என்ன புகை வருதுன்னு இன்னுமே ஆச்சரியம் அதிகமாக, இந்த புகை அப்படியே ரொம்ப தூரம் வெளியில வந்த புகை திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா உள்ள போயிடுது. உள்ள போனோடனே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு சவப்பட்டி ஒண்ணு இருக்கு. இந்த சவப்பட்டியை பார்த்துட்டு நம்ம மறுபடியும் நம்ம கிளவி அந்த மந்திரத்தை சொல்லி என்னோட மம்மிக்கும் வெளியில வா அப்படின்னு கத்த உடனே அந்த பெட்டி திறந்து அதுல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு உயிரில்லாத உடம்பு ஒண்ணு இருக்குங்க. அது திடீர்னு பார்த்தீங்கன்னா அங்க இங்க உயிர் வந்து அப்படியே எழுந்திருச்சு நிக்க இந்த பக்கம் நம்ம கோகு கேட்கிறாரு, இவன் ரொம்ப அடி வாங்கியிருப்பான் போல, உடம்பு முழுக்க பேண்டேஜை சுத்தி இருக்கானேன்னு கேட்க நம்ம கிரில்லின்னு பார்த்துட்டு டே இது பேர் தாண்டா மம்மி, இவனுக்கு ஒன்றும் அடியெல்லாம் படல, அவன் உடம்பே இப்படி தாண்டான்னு சொல்லி நம்ம கிரில்லின்னு சொல்லவும் செய்யறாரு. இப்ப ஒரு வழியா இவங்க போட்டி ஆரம்பிக்கவும் செய்யுதுங்க. இப்ப இந்த பக்கம் நம்ம யமச்சா யோசிக்கிறாரு, இவன் பார்த்தா ஆளு நல்லா பாடியாவே இருக்கான், இவன் நம்மளை தள்ளி விட மட்டும்தான் பார்ப்பான், அதனால இவங்கிட்ட நம்ம வேகத்தை வச்சோம்னா இவன் வேகம் கம்மியா தான் இருப்பான் போல, அதனால வேகத்தை வச்சு இவங்கிட்ட நம்ம சண்டை போடுவோம் அப்படின்னு நம்ம யோசிச்ச யமச்சா என்ன பண்றாரு, இப்ப ஒரு வழியா சண்டைக்கு ரெடி ஆகுறாருங்க. இப்ப இந்த பக்கம் நம்ம கிரில்லின் கேட்கிறாரு, இது மம்மி தானே, இதெல்லாம் நம்ம யமச்சா அசால்ட்டா அடிச்செறிஞ்சிருவான் அப்படின்னு சொல்ல உடனே நம்ம மாஸ்டர் சொல்றா, அப்படியெல்லாம் கிடையாது கிரில்லின், இது வரைக்கும் இருந்த பாத்தீங்களா அந்த 2 வீரர்கள், அவங்கள வந்து பல பேர் தோக்கடிச்சிருக்காங்க, ஆனா 3வதா உள்ள இந்த வீரனை இது வரைக்கும் யாரும் தோக்கடிச்சதும் இல்லை, இந்த லெவலை தாண்டி அடுத்த லெவலுக்கு போனதும் கிடையாது, இந்த இடத்துக்கு வந்தவங்க எல்லாம் அவங்களோட உயிரை தான் விட்டுருக்காங்க, அதனால இவனை குறைவா மதிப்பிடாதரா கிரில்லின் அப்படின்னு நம்ம மாஸ்டர் சொல்ல இப்ப இந்த பக்கம் மறுபடியும் சண்டை ஸ்டார்ட் ஆக இப்ப 2 பேருமே எதுக்கு அடிச்சுக்க வர 2 பேருமே ஒருத்தவங்க அடிச்சுக்க போறாங்க. நம்ம மம்மி ரொம்பவே வேகமா அடிக்க போக நம்ம யமச்சாவுக்கு பயங்கரமான ஷாக்கு, இவன் என்னடா இவ்வளவு வேகமா இருக்கான்னு பார்க்க நம்ம மம்மி சரமாரியா போட்டு நம்ம யமச்சாவை அடிக்குதுங்க. நம்ம யமச்சா முடிஞ்ச வரைக்கும் எல்லா அடியில இருந்துமே அப்படியே டாட்ஜ் ஆகிட்டு இருக்காரு. ஆனா நினைச்ச மாதிரி இல்லாம கடைசி அடி இருக்கு பார்த்தீங்களா, அது எப்படியோ நம்ம யமச்சாவோட மூஞ்சில விழ அப்படியே அவர் அதுல இருந்து அந்த கீழே உள்ள இடத்துல விழ வர அப்படியே அந்த பக்கத்துல ஒரு பாலம் மாதிரி இருந்தது பார்த்தீங்களா, அதை பிடிச்சி அப்படியே நின்னுறாருங்க. நின்ன உடனே சுத்தி உள்ளவங்க எல்லாரும் பயந்துகிட்டு யமச்சா பாத்துக்க அப்படின்னு சொல்லி பயப்பட இப்ப இந்த பக்கம் நம்ம மம்மி இருக்கு பாத்தீங்களா, அது என்ன பண்ணுது, அவன் அப்படியே கீழே வந்து இந்த பக்கம் யமச்சா உயிருக்கு போராட தொங்கிக்கிட்டு இருக்க அவன் கை இருக்கு பாத்தீங்களா, அதை இந்த மம்மி அப்படியே மிதிச்சு அவனை தள்ளி விடுறதுக்காக மிதிக்க வர உடனே அது என்ன பண்ணிடுது, மிதிக்காம இல்ல இவ்வளவு சீக்கிரம் நான் உன்னை கொண்டுட்டேனா நான் வந்ததுக்கான அறிகுறியே இருக்காது, நான் உன்னை எப்படியாச்சும் இன்னும் உன்ட்ட நிறைய எதிர்பார்க்கிறேன், உன்னை இன்னுமே நான் அடிச்சு என் கையாலேயே அடிச்சு கொண்டு இன்னும் சந்தோஷத்தை என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதனால உனக்கு 2வது ஒரு வாய்ப்பு தரேன் அப்படின்னு நம்ம மம்மி சொல்லவும் செய்துங்க. இப்ப இந்த பக்கம் யமச்சா எப்படியோ மேல வந்துடுற, உனக்குள்ள உள்ள திறமை அவ்வளவுதானா, எனக்கு நீ இன்னுமே வேடிக்கை காட்டணும் அப்படின்னு சொல்லி நம்ம மம்மி யமச்சா கிட்ட சொல்ல இந்த பக்கம் நம்ம கூட்டம் இருக்கு பாத்தீங்களா, அவங்க எல்லாருமே யமச்சா யமச்சா அப்படின்னு எப்படியோ மேல வந்துட்டு அவனோட கதையை முடி அப்படின்னு சொல்லி உற்சாகப்படுத்த நம்ம யமச்சா இதை விட்டா வேற வாய்ப்பு இல்லை, உன் கதையை இப்போ ஒரே அடியில முடிக்கிற மாதிரிடான்னு சொல்லி வூல்ஃபேங் ஃபிஸ்ட் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இங்கே இருந்து நம்ம மம்மியை அடிக்க போக அந்த அடியில இருந்து அழகாவே டாட்ஜ் ஆயிடுறாருங்க. இப்ப மறுபடியும் யமச்சா விடாம அவரோட மொத்த பவரையும் திரட்டி அடிக்க போக ஒரு அடி இல்லைங்க, இவர் அடிக்கிற எல்லா அடியில இருந்துமே அந்த மம்மி ரொம்பவே அழகா வந்து டாட்ஜ் ஆகிட்டு இருக்காரு. இப்படியே டாட்ஜ் ஆகிட்டு இருக்க டக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம யமச்சாவை அவன் ஒரே அடி அடிச்சு கீழே தள்ளி விடுறாங்க. கீழே தள்ளி விட்டுட்டு நம்ம யமச்சா இதே இடத்துல கீழே விழுந்துடுறாங்க. விழுந்த உடனே இந்த மம்மி என்ன பண்ணுது, இங்கே இருந்து மேல பறந்து போய் அவனோட காலை வச்சு நம்ம யமச்சாவோட வயிற்றுல ஒரு குத்த நம்ம யமச்சா வழியில துடிச்சு போய் கதறாங்க. உடனே கோகு என்ன பண்றான், யமச்சா அப்படின்னு கத்தி விட்டு கொடுத்துரு யமச்சா, இல்லைன்னா உயிருக்கே ஆபத்தாயிடும் அப்படின்னு சொல்லி நம்ம கோகுவும் கத்த இப்ப இந்த பக்கம் நம்ம யமச்சா படுத்திருந்தாரு பாத்தீங்களா, எப்படி நான் விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி அப்படியே மம்மியை ஒரு உதைக்க அந்த மம்மிகாரன் அப்படியே கீழே விழுந்துடுறாங்க. கீழே விழுந்த உடனே அவன் கதை முடிஞ்சிட்டுன்னு சுத்தி உள்ளவங்க நினைக்க அவன் மேல வந்து ஒரே பேண்டேஜா சுத்தி இருக்கும் பாத்தீங்களா,
அந்த பேண்டேஜ் அப்படியே அந்த பாலத்து மேலே போட்டு அப்படியே அசால்ட்டாவே மேலே ஏறி வந்துடுறான். இப்போ மேலே வந்தவன், உனக்கு வாய்ப்பு கொடுத்தது மிகப்பெரிய தப்பாயிடுச்சு, இப்போ நீ சாக தயாராக வேண்டிய நேரம்டா தம்பி அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க இந்த பக்கம் வெளியில காட்டுறாங்க. இப்போ வெளியில இன்னும் சில பேர் வந்து தன்னோட பொருளை கண்டுபிடிக்கிறதுக்காக இப்போ கோகு டீம் வந்த மாதிரி இன்னொரு 5 பேர் உள்ள வந்திருக்காங்க. அங்க வந்தவங்க என்ன பண்றாங்க, எவ்வளவு நேரம் தான் எங்களை வெயிட் பண்ண வைப்பீங்க, நாங்களும் உள்ள போய் எங்களோட இதெல்லாம் கேட்க வேணாமா, நாங்களாம் அப்பயே அப்படியாப்பட்ட ஆளுங்கன்னு சொல்லி ஒரு 5 தடியனுங்க வர. இந்த பக்கம் நம்ம மம்மி கொண்டு இருக்கான் பாத்தீங்களா, அவன் செவுத்துல நம்ம யமச்சாவை உதைச்சது அந்த அதிர்வு வெளியில வந்த உடனே இவங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தவங்க என்ன பண்றாங்க, அப்படியே பயந்துகிட்டு என்னது உள்ள ஒரே சத்தமா கேட்குதுன்னு நம்ம அந்த மிருகம் இருக்கு பாத்தீங்களா அது சொல்லுது, இல்ல உள்ள போன சண்டை இன்னும் முடியல போல, அது இன்னும் ரொம்ப தீவிரமா நடந்துகிட்டு இருக்கு, கவலைப்படாதீங்க, அது முடிஞ்சோடனே அடுத்தது உங்களை அனுப்பிடுறேன் அப்படின்னு சொல்ல இவனுங்க எல்லாருமே பயந்துகிட்டு அப்படியே ஓடவும் செய்யறாங்க. இப்ப இந்த பக்கம் நம்ம மம்மி இருக்கு பாத்தீங்களா, அது யமச்சாவை போட்டு சரமாரியா அடிக்குது. இந்த பக்கம் ஊப்பா, எனக்காக நீ இவ்வளவு கஷ்டப்படுறிய யமச்சா, உனக்காக நான் என்ன யமச்சா பண்ண போறேன்னு சொல்லி ஊப்பா மனசுக்குள்ளேயே கலங்கிக்கிட்டு உடனே வேற வழி இல்ல, அவன் கதையை எப்படியாச்சும் முடிச்சாகணும்னு சொல்லி ஊப்பா என்ன பண்றான், அவனோட கோடாரியை எடுத்து இந்த பக்கம் வீச போறாங்க. அதுக்குள்ள நம்ம மாஸ்டர் தடுத்து, வேணாம் நீ இதை வீசியுமே பயனில்ல, இதனால ஒண்ணு நம்ம யமச்சாவை வந்து காப்பாற்ற முடியாது, இது நீ உனக்காக அவன் சண்டை போட போல, ஒரு வீரனா அவன் திறமையை காட்டுறதுக்காக தான் இந்த இடத்துக்கு சண்டை போட போயிருக்கான், நீ உன் மனசை குழப்பிக்காத உப்பா அப்படின்னு நம்ம மாஸ்டர் சொல்ல இந்த பக்கம் நம்ம யமச்சாவோட முகம் ரொம்பவே செவந்திருக்குங்க. அந்த அளவு போட்டு அடிக்கிறான். யமச்சாவுக்கு வாய்ப்பு கூட கொடுக்காம அந்த அடி போட்டு அடிக்கிறான். இப்ப இந்த பக்கம் நம்ம யமச்சா நிக்க கூட பலம் இல்லாம எதுக்க நிக்கிறவன் எத்தனை பேருன்னு தெரியாம 3 பேரா அவனுக்கு தெரியுதுங்க. அப்படி இருந்துமே அவனை அடிக்க போக அதுல இருந்துமே அவன் அழகா தப்பிச்சிடவும் செய்யறான். யமச்சா ஒரு வழியா நடந்து அவனை அடிக்க போக அவனோட விரலாலேயே நிப்பாட்டி வச்சுக்கிட்டான். உன் உடம்புல பலம் இல்ல, இனிமே நீ என்கிட்ட போராட தகுதி இல்லைன்னு சொன்னப்ப கூட தங்கிட்ட இருக்கிற கடைசி முயற்சி வரைக்கும் என் முயற்சியை விடமாட்டேன்னு நம்ம யமச்சா நிக்க இப்ப யமச்சாவை அப்படியே தோலுல தூக்கி போட்டுக்கிறாங்க. தூக்கி போட்டுக்கிட்டு அப்படியே முறிக்க, இப்பயாச்சும் தோல்வியை ஒத்துக்க, இல்லைன்னா உன் உடம்ப வளைச்சே உன்னை 2ஆ ஒடிச்சிருவேண்டா அப்படின்னு சொல்லி நம்ம மம்மி சொல்ல இந்த பக்கம் நம்ம கிளவி இருக்கா பார்த்தீங்களா, அவளுமே சொல்றாங்க, ஆமா இதுதான் என் மம்மிக்குனோட ஸ்பெஷல் அட்டாக், இந்த அட்டாக்ல இருந்து தப்பிச்சவங்க இது வரைக்கும் யாருமே கிடையாது, அந்த பையன் சாகதான் போறான்னு இந்த கிளவியும் சொல்ல சுத்தி உள்ளவங்க எல்லாரும் ஒத்துக்க யமச்சா, நமக்கு இது வேணாம் யமச்சா, நீ ஒத்துக்க, நீ இவ்வளவு பண்ணினதே போதும் அப்படின்னு சொல்லி கத்த செய்யறாங்க. பட் இருந்தாலுமே இவன் ரொம்பவே வளைக்க இந்த பக்கம் பூனை இருந்தது பார்த்தீங்களா, அது யமச்சாவோட வழியை தாங்க முடியாம இது இங்க இருந்து ஒரு பறவையா மாறி போய் அவன் மூக்குல கொத்துதுங்க. கொத்துனோடனே அவன் அப்படியே முடியாம கீழே போட்டு போங்க. கீழே போட்டோடனே அப்பயுமே நம்ம யமச்சா முயற்சியை விடாம நான் உன்னை விடவே மாட்டேன்டான்னு சொல்லி எவ்வளவு அடி வாங்கினாலும் உடம்புல வலுவே இல்லைனாலும் அதே உடம்போட எழுந்திருச்சு இங்க இருந்து அந்த மம்மிக்கூனை அடிக்க வர இவன் அப்படியே கழுத்தை பிடிச்சி யமச்சாவை தூக்கி கீழே வீசவும் செய்யறாங்க. சுத்தி உள்ளவங்க எல்லாரும் பயப்பட உடனே கோகு வந்து அவனோட பவர்ஃபுல் எக்ஸ்டெண்டரை இங்கே இருந்து நீட்டி நம்ம யமச்சாவை எப்படியோ காப்பாத்திடுறாங்க. இப்ப காப்பாத்தினோடனே இந்த பக்கம் யமச்சாவை ஒரு வழியா டீமு கிட்ட வர இப்ப கிளவி கேட்கிறா, ஒரு வழியா உங்க இதுல 4 பேர் தோத்துட்டீங்க, என் டீம்ல இன்னும் 3 பேர் இருக்காங்க, உங்க இதுல கடைசியா யாரு என் மம்மிக்குனோட சண்டை போட போறீங்க அப்படின்னு இந்த கிளவி கேட்க இப்ப நான் இருக்கேன், நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கோகு சொல்ல உடனே ஊப்பா வந்து, கோகு வேணாம் கோகு, நீ இந்த மாதிரி அடிபட நான் விரும்பல அப்படின்னு சொல்ல ஊப்பா என்ன நம்பு, நான் உனக்கு கொடுத்த சத்தியத்தை எப்படியுமே காப்பாத்துவேன், நீ எதை பத்தியும் கவலைப்படாதுன்னு சொல்ல உடனே நம்ம யமச்சா இருக்காரு பாத்தீங்களா, அவருமே வந்து கோகு அவங்கிட்ட ரொம்பவே ஜாக்கிரதையா இருன்னு சொல்லி அனுப்ப யமச்சா நான் இதை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோகு இப்ப சண்டை நடக்கிற இடத்துக்கு போறாருங்க. இப்ப கோகுவை பார்த்து நம்ம மம்மி இருக்கு பாத்தீங்களா, அது ரொம்பவே அண்டர் எஸ்டிமேட் பண்ணி இந்த சின்ன பையனானு சொல்லி சிரிக்க இப்ப இந்த பக்கம் நம்ம கிரில்லின் வந்து மாஸ்டர்கிட்ட கேட்கிறான், மாஸ்டர் நம்ம கோகு இதுல ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்க நம்ம மாஸ்டர் சொல்றாரு, இதுல அவன் ஜெயிக்க வாய்ப்பே கிடையாது, ஆனா அவன் எங்கெங்கயோ ட்ரைனிங் வேற எடுத்திருக்கான், அவனோட உண்மையான பலம் என்னங்கிறது எனக்கு தெரியாது, ஒருவேளை அந்த ட்ரைனிங் அவனுக்கு கை கொடுத்தா கோகு இதுல உயிரோட திரும்ப முடியும் நம்ம மாஸ்டரும் பேச இப்ப இந்த பக்கம் ஒரு வழியா போட்டி ஸ்டார்ட் ஆகுதுங்க. 2 பேரும் எதுக்கு ஒருத்தவங்கள பார்த்துக்கிட்டு சண்டைக்கு நிக்க இதோட இந்த இடத்துல இந்த எபிசோட முடிக்கவும் செய்யறாங்க.